வணக்கம். என் பெயர் ஸ்டாலின். நான் காஞ்சிபுரம் பங்கில் தூய இதய எண்ணெய் ஆலயம் அந்த பங்கில் ஒரு பங்கு மக்களாக வசித்து கொண்டு வருகிறேன் என்னுடைய குடும்பத்தார்களோட. இன்று கிறிஸ்துமஸ் விழாவை இந்த கிராம பங்கு மக்களோடு சேர்ந்து சிறப்பாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். நீங்கள் அனைவரும் பார்க்கலாம், சர்ச்சுக்கு முன்னாடி மக்கள் ஆர்வத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஒற்றுமையோடு, எல்லாம் சந்தோஷத்தோடு இருக்கிறோம். நாங்கள் எல்லாருக்கும் இன்று பிறந்த கிறிஸ்து இயேசு மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வாழணும், அமைதியோடு இருக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை செய்யணும், இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும். அதை எங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு, எங்களுக்கு காமிச்சிருக்காரு இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் என்று அவர் பிறந்தாரோ, நாங்கள் என்றைக்கு பிறந்தோமோ அந்த காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நாங்கள் நடந்து கொண்டு வருகிறோம். இந்த உணர்வோடு பங்கு மக்களாகிய நாங்களும் ஊர் மக்களான எல்லாருக்கும் நல்ல சந்தோஷத்தை கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. என் பேர் பிரீத்தி. நான் காஞ்சிபுரம் தூய இதய அன்னை ஆலயம் எங்கள் பங்கு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் பெருவிழா. எல்லாரும் இந்த உலக நன்மைக்காக வேண்டிக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் கியூரி, காஞ்சிபுரம் தாமல்வார் தெருவில் உள்ள தூய இதய அன்னை ஆலயத்திலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இன்று கொண்டாடுகிறோம். உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காக மனிதனாக அவதரித்து இன்று நமக்காக இந்த உலகத்திலே அவதரித்துள்ளார். இது உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருக்கிறது. எனவே உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் மைலிஸ் டயனா. நான் இந்த சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் எப்படின்னா ஜீசஸோட பிறப்பு விழா தான். அதுதான் நான் கிறிஸ்மஸ் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாத ஒரு கிறிஸ்டியன் லைஃபோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு நாங்கள் எவ்ரி இயர், இது எங்கள் பாட்டி ஊருன்றனால எவ்ரி இயர் எல்லாருமே ஒன்றா செலிப்ரேட் பண்ணுவோம். என்னோட பேர் பிலிப். நான் திமசமுத்திரம் என்னோட ஊர். வழக்கமாக வருஷம் கிறிஸ்மஸுக்கு இங்கே வரது தான் வழக்கம். நல்ல சிறப்பான திருப்பலி நடந்தது, நல்லா கலந்துக்கிட்டோம். நல்ல ஆன்மீகமான ஒரு சந்தோஷமான தருணம் இது. கிறிஸ்து பிறப்பு எப்படின்னா, கிமு கிபி என்ற இரண்டு இந்த வரலாற்றையே பிரித்த ஒரு நபர் தான் கிறிஸ்து. அதனால இந்த கிறிஸ்து பிறப்பை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது அனைத்து சமுதாயத்தினரும் கொண்டாடுவதை நான் இந்த நேரத்தில் பதிவிடுகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிறிஸ்து பிறந்தது உலகத்தை சமாதானத்தின் பாதையிலும் பாவிகளை ரட்சிக்கவுமே, அதாவது ஒடுக்கப்பட்டோருக்கும் உரிமை இழந்தவர்களுக்குமாகவே மானிட மகனாக பிறந்தாரு. இந்த பிறப்பு உலகிற்கெல்லாம் ஒரு நற்செய்தி. இதுதான் நமக்கு தேவையானது. நம்முடைய குறிப்பாக நம்ம இந்திய நாடு, தமிழ்நாடு அனைத்தும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் இருக்கணும்ன்றது தான். பொதுவாகவே உலகத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு நாட்டுக்கு நாடு அடித்துக் கொள்ளாமல் சமாதான பாதையிலே வாழறது தான் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய வரலாறு. அடுத்ததாக வரப்போகின்ற இந்த 2026 ஆண்டும் நம்முடைய நாட்டுக்கும் உலகத்துக்குமே நம்முடைய வீட்டுக்குமே ஒவ்வொருவருக்குமே இனிய ஆண்டாக பிறந்திட எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.